மொத்தம் வந்து இது 2400 சதுரடி. வடக்கு பார்த்த பிளாட்டு. கார் பார்க்கிங் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்ட போகிறது கார் பார்க்கிங்கு. இது கார் பார்க்கிங் ஏரியா. இதுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ கிரில் கேட் வழியாக வெளில போனோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக தோட்டம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வீடு நல்லா ஹைட்டாக பண்ணியிருக்காங்க. 40 அடி அகலம், 60 அடி நீளம், ஒரு பிளாட்டில் இருக்கிற வீடு. இங்கே ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாக ஹாலு, பெரிய ஹாலு. இது வந்து ஒரு பெட்ரூமு. சரிங்களா? அப்படியே பண்ணால் இது ஹாலு, நல்ல பெரிய ஹால். இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமு. பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. வீடு பர்சனலாக கட்டினது, சொந்தத்துக்கு கட்டினது. சூப்பராக இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கபோர்டு ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு காமன் பாத்ரூமு. இங்கே வாஷ் பேஷன் இருக்குது. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங். இது கிச்சனு. 2 பக்கத்துமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இடம் இருக்குது. இது வாஷிங் மிஷின் ஏரியா. வீடு வந்து பார்த்திங்கன்னா 11 சதுரம், அதாவது 1100 சதுரடி வீட்டினுடைய அளவு. பின்னாடி நல்ல இடம் இருக்குது. பின்னாடி ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. இந்த இடம் சூப்பர் இடங்க. இது வந்து முனிசிபல் வாட்டர் இருக்குங்கண்ணே. கவர்மெண்ட் பைப்பு தண்ணி வரும். மேலே ஓடு வச்சுருக்குறாங்க. கூலிங் உள்ள ஹீட் உள்ளே இறங்காது. கட்டை விட்ருக்காங்க, எக்ஸ்ட்ரா வேணால் கட்டிக்கலாம். இது ஒரு டிசைனுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரூட்டு காட்டுறேன். கிருஷ்ணா நகர் இந்த தெருவோட பேர். இங்கேருந்து ஈஸ்வரி நகர் வரைக்கும் உங்களுக்கு ரூட்டு காட்டுறேன். இப்போ வரக்கூடிய ரைட் வந்து பார்த்திங்கனாக்கா உப்பிரிகை மண்டபம். ரைட் சைடில் மானஜிப்பட்டி அந்த ரூட்டு போயிடலாம். லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸ்வர் நகர் போக போகிறோம். பாருங்கள். இதாங்க ஈஸ்வர் நகர். லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னாக்கா ரெட்டிப்பாளையம். இந்த லெஃப்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஓல்டு பஸ் ஸ்டாண்டு 5 கிலோமீட்டர்ஸு. நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸு. வல்லம் இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸு. ஸோ பெரிய கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா 4.5 கிலோமீட்டர்ஸு.